அரக்கோணம் அருகே ரயில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலை ரயில்வே ஊழியர் உரிய நேரத்தில் கண்டுபிடித்ததால் திருவனந்தபுரம் சென்னை விரைவு ரயிலுக்கு ஏற்படவிருந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அரக்கோணம் அடுத்துள்ள புளியமங்கலம் அருகே தண்டவாளத்தில் வழக்கத்திற்கு மாறாக திடீரென ஒரு சப்தம் கேட்டதை தொடர்ந்து அதிர்ச்சி அடைந்த ரயில்வே ஊழியர் அபாய சங்கிலியை பிடித்து இழுக்குமாறு பயணிகளிடம் கூறியுள்ளார். அபாய சங்கிலியை பயணி ஒருவர் பிடித்து இழுத்ததை தொடர்ந்து ரயில் நிறுத்தப்பட்டு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி அரசு மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் தொடர்ந்து ஆதாரமற்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறினால் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது வழக்கு தொடரப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரித்துள்ளார். தேசிய அளவிலான கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டிகளை புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் 2 நாள் போட்டிகளை துவக்கி வைத்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், உயர்ந்த பதவியில் இருந்த நாராயணசாமி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பொதுவாக பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். சாராய ஆலைகள் வைத்துள்ள திமுகவினரே அவர்களின் பிரதிநிதிகளை கொண்டு மதுவிலக்கு மாநாட்டில் மேடையில் வைத்து நடத்தினால் என்ன பயன் கிடைக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு தொடர்பான போராட்டம் சமரசமற்றதாக இருக்க வேண்டும், எந்த அமலாக்கத்துறையும் இங்கு வர முடியாது, பாமகவின் கோட்டை இது, இங்கு மரத்தின் நிழல் மட்டுமே உள்ளது, அப்படி எந்த ஒரு நிழலையும் நுழைய விட மாட்டேன் என்றார். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மதுரையில் ஹெலிகாப்டர் சேவையை விரைவில் தொடங்க இந்திய விமான நிலைய ஆணையம் திட்டமிட்டுள்ளது. கொடைக்கானல், கன்னியாகுமரி, குற்றாலம் போன்ற இடங்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்ரீகர்கள் உள்ளிட்டோர் விரைவாக செல்ல இந்த ஹெலிகாப்டர் சேவை உதவும் என இந்திய விமான நிலைய ஆணைய தலைவர் எம். சுரேஷ் மதுரையில் இன்று தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டையில் விசிக சார்பில் நடைபெற்ற மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு பங்களிப்பு செய்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மாநாடு 100% வெற்றி என்றும் விமர்சனங்களை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பேஸ்புக் நேரலையில் பேசிய திருமாவளவன், விசிகாவின் முன்னணி நிர்வாகிகள் உடன்படாத போதும் மதுவிலக்கில் காந்தி, ராஜாஜி ஆகியோரின் பங்களிப்பை எடுத்து சொல்லும் வகையிலேயே அவர்களை அடையாளப்படுத்தி இருந்ததாகவும் வேறு எந்த நோக்கமும் இல்லை என்றும் கூறியுள்ளார். கோடீஸ்வரர்களுக்கான அரசை பிரதமர் நடத்துவதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நூ மற்றும் மகேந்திரகர் நகரங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசிய ராகுல் காந்தி, நரேந்திர மோடி கோடீஸ்வரர்களுக்கான அரசை நடத்துவதாகவும் கோடீஸ்வரர்களின் கடன்களை தள்ளுபடி செய்வதாகவும், ஆனால் ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் கடன்களை ஒருபோதும் தள்ளுபடி செய்வதில்லை என குற்றம் சாட்டினார். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.